தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களை ஏமாற்றும் திராவிடம், சீமானின் போராட்டம் படுதோல்வி குறித்து தான் இந்த காணொலியில நம்ம விரிவாக காண இருக்கோம். சீமானின் போராட்டம் படுதோல்வி அப்படிங்கிறது தமிழர்களுக்கான தோல்வி. சீமானுடைய போராட்டம் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, அங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா, திராவிடத்துடைய நரித்தனம். அதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க இருக்கோம். இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயில்லேருந்து வந்திருக்கு. முதல்ல அவங்க அதை பதிவிடும்போது திருச்செந்தூர் முருகன்லாம் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமி. யார் அது? இந்த பேர் கேட்டாலே நமக்கு யார் என்ன அப்படிங்கிற மாதிரி தோணும். காரணம் என்னன்னா, தமிழர்களுக்கு தெரிந்தது முருகன். முருகன்னு தான் சொல்லணும். அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. திருச்செந்தூர் முருகன்லாம் இல்லை, சுப்பிரமணிய சுவாமின்னு பதிவு பண்ணுறாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும். அது நம்ம வரும் ஆட்சி காலத்தில் அதை மாற்றுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்க வெளியிட்டிருக்க அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, காலையிலேயே இந்த நன்னீராட்டு, அதாவது குடமுழுக்குன்னு சொல்லப்படுகிற இந்த விஷயம் நடைபெற போகிறது. அவர்களுடைய மொழியில் கும்பாபிஷேகம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அது காலைல 6:15 6:50 நடைபெற போகிறதுன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. தமிழில் நடைபெற போகிறதுன்றத சொல்லலை. அப்போ தமிழில் நடைபெறாது அப்படின்னா எப்பவும் போல் நடக்கும். எப்பவும் போலனா சமஸ்கிருதத்தில் நடக்கும். இதை நம்ம மாற்றி பிரித்து யோசிக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அதன் பிறகு இதற்காக நான் ஒரு 8000 சதுர அடி பரப்பளவில் எல்லா விஷயத்தையும் செய்திருக்கோம். 76 குண்டலங்கள் வச்சு பிரம்மாண்டமாக தயார் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் காலை 7 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், அப்புறம் மாலை 4 மணிலேருந்து இரவு 9 மணி வரைக்கும் 64 ஓதுவார்களை வச்சிட்ருக்கோம். பக்கவாத்தியங்களோட பன்னிரு திருமுறைகள், அப்புறம் திருப்புகழ்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செந்தமிழ் வேதத்தில் நாங்கள் முன்னெடுக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குடமுழுக்கு முடிந்த பிறகு இந்த நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத அப்பட்டமாக ஒரு அறிக்கையில் பதிவு பண்ணுற தைரியம் திராவிடத்திற்கு இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியுடைய வீரத்தமிழர் முன்னணியும் தெய்வத்தமிழ் பேரவையும் இணைந்து நடத்தியும் கூட அதற்கு செவிசாய்க்காத இந்த அரசு தமிழர்களுக்கான அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு நபர்களுக்கும் வரணும். திராவிடம் எதை கண்டு அஞ்சுகிறது, எதற்காக இதை செய்கிறது அப்படின்னா, அவர்கள் இதைத்தான் செய்வார்கள். தமிழர்களுக்கு அவர்களுடைய மொழி மீது பற்று வந்துருச்சு, உணர்வு வந்துருச்சு அப்படின்னா அவர்கள் ஆட்சியில் தொடர முடியாதுங்கிறத தவிர இதற்கு வேறு எந்த காரணமும் இருப்பதாக எனக்கு தெரியல. இந்த நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பின்னோட்டத்தில் பதிவிடுங்க. வரும் காலங்களில் தமிழ் தேசியம் பயணிக்கிறதுல முதலமைச்சராக அண்ணன் சீமான் இருந்தால் இந்த போராட்டமும் நடந்திருக்காது. இப்படி ஒரு விஷயம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, இந்த விடயமும் நடந்திருக்காது. அதற்கான வாய்ப்பு 2026 இருக்குது. மக்கள் உணர்ந்து தெளிந்து வாக்கு செலுத்துங்கள்.